வணக்கம், தேனியிலேருந்து விக்ரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம 2 பாத்ரூம் இருக்குது. அதுக்கு ஒரே ஹீட்டர் வைக்க போகிறோம். எப்படின்னா 2 வே சுவிட்ச் மாட்ட போகிறோம். 2 வே சுவிட்சுக்கு லைன் எப்படி கொடுக்கணும்னா, அதாவது இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, இதுக்கு இங்கே சுவிட்ச் போர்டு இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு பாத்ரூம் இருக்குது, அதுக்கு இங்கே சுவிட்ச் போர்டு வச்சுருக்கோம். இதுக்கு எப்படி லைன் கொடுக்கணும்னா, முதல்ல 2 வே வயரு இந்த போர்டுக்கு அந்த போர்டுக்கு ஒரு 2 2.5 வயரு, ஒரு 1 ஸ்கொயர் வயர். 1 ஸ்கொயர் வயர் எதுக்குன்னா ஹீட்டர்லேருந்து பாயிண்ட் வர்றதுக்காண்டி, ஹீட்டர்லேருந்து லைட் எரியறதுக்காண்டி அந்த ஹீட்டர் பாயிண்ட்லேருந்து கொடுக்க போகிறோம். இந்த 3 வயர் மட்டும் இங்கேருந்து இழுக்கணும். 1 சைடு ஃபேஸ் கொடுக்க போகிறோம். நியூட்ரலு இண்டிகேட்டருக்கு காமனாக கொடுக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வயரு சென்ட்ரல் கொடுத்துட போகிறோம். 2 வே வயரு மேலே இங்கேயும் கொடுக்க போகிறோம். அங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரோட இன்னொரு பக்கம் கொடுக்க போகிறோம். இதில் அதே மாதிரி இருக்கும். 2 வே வயரு 2 அப்படி பேக் சைடு போயிடு, இன்னும் சேர்த்துற மாதிரி எடு. 2 வே வயர் 2, இது ஹீட்ரு பாயிண்ட்டு, இதே ஹீட்டரோட வயரு. இதுவும் கனெக்ட் பண்ணி ஒன்றா லிங்க் பண்ணி கொடுக்க போகிறோம். இது மேலே இங்கிலையும் கொடுத்துரும் சுவிட்சில். சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர் வயர் வந்துடும். 1 சைடு ஃபேஸ் கொடுக்கணும், இன்னொரு சைடு பாயிண்ட் கொடுக்கணும். எப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றம் பாருங்கள். டூ வே வயர்லேருந்து மேலே ஒரு வயர் எடுத்து கொடுக்க போகிறோம். கீழே ஒரு வயர், அப்புறம் இந்த வயரு ஹீட்டர்லேருந்து வர வயரு. நியூட்ரல் காமனாக ஒரே அடிச்சு வச்சு ஹீட்டர்லேருந்து வர வயரு ப்ளஸ்ஸு இங்கேருந்து அங்கே இண்டிகேட்டர் ஏரியிருக்காண்டி இதுலேருந்து எடுத்து போகிற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டையும் ஒன்றா கொடுக்குறோம். அதான் சென்ட்ரல் கொடுத்துருப்ப. சென்ட்ரல் ப்ளஸ்ஸு இந்த லைட்டு எரியணும், அதுக்காண்டி இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் நியூட்ரல் காமனா இப்படி கொடுத்துட்டு அடிச்சிட்டோம்னா இங்கே சுவிட்ச் போட்டோம்னா இங்கே லைட் ஏரி, அங்கே சுவிட்ச் போட்டோம் அங்கே லைட் ஏரி. நான் சப்ளை கொடுத்துட்டு அப்படி பேக் சைடு போட்டு ஃபுல்லாக எடு. இப்போ லைனை கொடுத்தாச்சு, ப்ராப்பராக மாட்டிட்டு சப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். என்ன பண்ணிடுறேன். அதேமாரி ஹீட்டருக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஹைஃபை சுவிட்சு தான் நம்ம வாங்கிருக்கோம். ஹைஃபையில் 2 வே சுவிட்சு, 20 ஆம் சுவிட்சு ப்ளஸ் இண்டிகேட்டர், இதை வச்சு தான் நம்ம இப்போ ஹீட்டருக்கு 2 வே லைன் கொடுக்க போகிறோம். நம்ம நார்மல் 5 ஆம் 6 ஆம் சுவிட்சு போடக்கூடாது, 20 ஆம்ஸ் தான் போடணும். அப்போ தான் ஹீட்டருக்கு தாங்கும், இல்லாட்டி மெல்ட் ஆயிரும் வேகமாக. இப்போ 2 வே சுவிட்சு மாட்டியாச்சு, லைன்லாம் கொடுத்தாச்சு, சப்ளையும் கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா இப்போ இதை போட்டோம்னா ஹீட்டருக்கு லைன் போகும். இந்த ரூமில் இப்போ சுவிட்ச் போடுறோம். இப்போ அந்த ரூமில் உள்ளே இப்போ சுவிட்ச் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் போட்டால் இங்கேயும் லைட் எரியும். அப்போ ஹீட்டில் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கேயும் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஆஃப் பண்ணிட்டோம்னா இங்கேயும் ஆஃப் ஆயிடும். இப்போ இந்த ரூமில் சுவிட்ச் போட்டிருக்காங்கன்னா, ஹீட்டர் போட்டிருக்காங்கன்னா அந்த ரூம்லேயும் தண்ணி வரும். ப்ளஸ் அவங்களுக்கும் தெரியும் ஹீட்டர் ஓடி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்காண்டி தான் இந்த 2 வே சுவிட்சு. இது பக்கத்தில் உள்ள பாத்ரூம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே இருக்குது 10 அடிக்கு அங்கிட்டு பாத்ரூம் இருக்குன்னா யூஸ் பண்ண முடியாது. இதுவும் அதேமாரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு பாருங்கள். நீங்களாம் எதையும் நோண்டாதான் கைண்டி இப்போன்னு பேசுகிறேன்.